கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 மற்றும் 13, 11ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்பொழுது 13வது வசனம். அது எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றார். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 மற்றும் 13 2 வசனங்களை வாசிக்கும் போது கெபிக்கு உள்ளே இருந்த எலியா இப்ப கெபிக்கு வெளியே வருகிறார். கெபிக்கு உள்ளே இருந்த எலியா கெபிக்கு வெளியே வருகிறார். கெபிக்கு வெளியே வருவதை வந்த பின்பு 2 விதமான சம்பவங்கள் அங்க நடக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த 2 வித சம்பவம் என்னன்னா, எலியா அந்த ஓரேபில் இருந்த கெபிக்கு உள்ளே இருந்து வெளியே வந்த பின்பு முதலாவது என்ன நடக்கிறது? பர்வதங்கள் பிளக்கிறது, கன்மலைகள் உடைகிறது, பலத்த பெருங்காற்று உண்டாகிறது, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, கர்த்தர் நல்லவர், அக்கினி புறப்படுகிறது, அதோடு கூட கர்த்தர் நல்லவர் அமர்ந்த மெல்லிய சத்தம் வருது. இந்த 6 சம்பவங்கள் முதலாவது நடக்குது. இது கர்த்தருக்கும் எலியாவுக்கும் இருக்கிறதான எலியாவின் ஆவிக்குரிய அனுபவங்களை குறிக்கிறது. 2வதாக இந்த எலியா கெபியிலிருந்து வெளியே வந்த பின்பு நடக்கிற அவருடைய சொந்த காரியத்தை பாருங்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 1, கர்த்தர் நல்லவர், எலியா தேவனுடைய சத்தத்தை கேட்டார். 2வது, தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். 3வது, கெபிக்கு வெளியே வந்து நின்றார். 4வது, எலியாவே என்ன காரியம் என்கிற தேவனுடைய சத்தம் உண்டாயிற்று. இந்த 4ம் கர்த்தர் நல்லவர் அந்த எலியாவின் தனிப்பட்ட ஜீவியத்தில் நடக்கிறது. முதலாவது அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியா அதை கேட்டபோது, எதை கேட்டபோது? அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டபோது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, எலியாவின் கெபியின் ஜபத்தின் வெளி ஜபம், எலியாவின் கெபியின் ஜபத்தின் வெளி ஜபம் முதலாவது எதை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், நல்ல மெல்லிய சத்தத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மெல்லிய சத்தம் என்பது சாதாரணமானது கிடையாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ரகசியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேவன் பேசும்போது பல இடத்திலே அதிர்ச்சி உண்டாகிறது, பல இடத்திலே இரைச்சல் உண்டாகிறது, பல இடத்திலே சத்தம் உண்டாகிறது. அவர் பேசுவதை கேட்கும் போது ஜனங்கள் பயப்படுகிறார்கள் என்று பார்க்கும். இதுதான் தேவனுடைய சத்தத்தின் ஒரு அடையாளம். ஆனா எலியாவினிடத்தில் பேசும்போது அந்த மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அந்த மெல்லிய சத்தம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன உண்டாகிறது? அந்த மெல்லிய சத்தம் என்ன சொல்லுகிறது? எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்று நிதானமாய் அந்த வார்த்தை கேட்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அந்த நிதானமாய் கேட்கிற அந்த சத்தத்துக்கு எலியா என்ன சொல்லுகிறார்? 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்து
இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உடைய பலிபீடங்களை இடித்தார்கள், உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதமாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். இவ பாருங்க, அந்த எலியாவின் கெபியை விட்டு வெளியே வந்த உடனே அந்த எலியா பண்ணுகிற ஜபத்துல, தேவரிடத்தில் சொல்லுகிற காரியத்துல அவர் சந்தித்தவைகளை சொல்லுகிறார். முதலாவது எதை சந்தித்திருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிறது எப்படி என்பதை சந்தித்து. அப்ப எலியா எங்கே வைராக்கியமாய் இருந்தார்? அவருடைய துவக்கமே ஒரு வைராக்கியம்தான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போதே அந்த 1ஆம் வசனமே என்ன சொல்லுகிறது? சுத்திரன் கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பீனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி. பாருங்க, அவருடைய துவக்கம் ஆரம்பமே வைராக்கியம் காண்பிக்கும். எலியாவின் வைராக்கியம் எதில் இருந்தது? எலியா சொல்றாரு, நான் கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு காரியம் இல்ல. கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறது பல காரியத்துக்கு இருக்கு. ஒன்று, கர்த்தருக்காக ஜீவனை விடுவதும் வைராக்கியம்தான். 2வது, கர்த்தருக்காக ஓடுவதும் ஒரு வைராக்கியம்தான். பல காரியங்கள். அப்ப எலியாவின் வைராக்கியம், அவர் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாரே, அவர் எதுல வைராக்கியமா இருந்தார் என்றால், அந்த 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுகிறது, என்னுடைய வாக்கினாலே அன்றி தேசத்துல மழையும் பனியும் பெய்யாதிருக்கும், என்னுடைய வாக்கினாலே அன்றி. அப்ப எலியாவின் வைராக்கியம், கர்த்தருக்காக எலியா வைத்திருந்த வைராக்கியம் எதன் மேல இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்தது. இதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் அடித்து சொல்லுவது, ஆணித்தரமா சொல்லுவது. இன்றைக்கு வைராக்கியம் என்ற பெயரிலே ஏதோ பல காரியத்தை செய்கிறார்கள். ஆலயத்தின் கோபுரத்தை 40 அடி இருக்கிற கோபுரத்தை 80 அடிக்கு உயர்த்துறாங்க. பார்த்தாக்கா அதுக்கு பேரு ஊசி கோபுரம் சொல்லுமா, ஊசி மாறி மேல போகுது. அது ஒரு வைராக்கியமா எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆலயத்தில் இருக்கிற மணி தன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை அழைப்பதற்காக கட்டப்பட்டது ஒரு அடையாள மணி. ஆனா இப்ப அந்த பழைய மணி எடுத்துட்டு மணி கோபுரத்தை கட்டுறாங்க. மணி கோபுரத்தை கட்டி அதுல மிகப்பெரிய ஒரு வெண்கல மணியை கொண்டு போறாங்க. ஏன்னாக்கா நம்ம ஆலயத்தின் மணி அடிக்கிற சத்தம் 8 திக்கும் கேட்கணும், கிலோமீட்டர் கேட்கணும்னு சொல்லி. இன்னைக்கு சிலருக்கு மணி கோபுரம் கட்டுவதிலே வைராக்கியம், மணி கட்டுவதிலே வைராக்கியம். இன்னும் சிலருக்கு சில பாரம்பரிய சபைகள் மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு போகும்போது அங்க இருக்க பலிபீடம், அதாவது பிரசங்க பீடம் வாங்கி கொடுக்கிறதுல ஒரு வைராக்கியம். இன்னும் சிலருக்கு ஆலயத்தின் இருக்கைகள் படுவதிலே ஒரு வைராக்கியம். இப்படி இதெல்லாம் ஒரு வைராக்கியமா எடுக்கிறார்கள். நீங்கள் இதெல்லாம் செய்வது வேதத்துக்கு விரோதமானது என்று நான் சொல்லவே மாட்டேன், அது சொல்ல நான் விரும்பவும் இல்லை. நீங்க அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பினாலே, பற்றினாலே அல்லது ஊழியத்துக்காக நீங்க செய்றீங்க, நல்லது. ஆனா கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் என்பது இது கிடையாது. இதைத்தான் நீங்க தெரிந்து கொள்ளணும். வைராக்கியம் என்பது வேறு, அடையாளமாய் நாம் செய்வது என்பது வேறு. இங்கு எலியாவின் ஜெப வைராக்கியம் எதுல இருக்கிறது என்று சொன்னா, அவர் சொல்ல என்னுடைய வார்த்தையினால் அன்றி, என்னுடைய வாக்கினாலே அன்றி. அப்போ அவரு கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா, நான் சொன்னாலும் கர்த்தர் சொன்னாலும் ஒண்ணுதான், நான் கட்டளையிட்டாலும் கர்த்தர் கட்டளையிட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா கர்த்தர் சொன்னதைத்தான் நான் சொல்றேன், கர்த்தர் கட்டளையிட்டதுதான் நான் கட்டளையிட வைக்கிறேன். அப்போ எலியாவின் அந்த ஜெப வைராக்கியம் எதுல இருக்கிறது? அந்த தேவனுடைய வார்த்தையில். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வசனத்தின் மீது இருக்கிற அல்லது வார்த்தையின் மீது இருக்கிற அந்த வைராக்கியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தாக்கு என்ன நடக்கும்? நம்மோட வாயிலிருந்து பறக்கிற வசனங்கள், நம்மோட வாயிலிருந்து பரப்படுகிற வார்த்தைகளுக்கு ஜனங்க பயப்படுவார்கள், ஜனங்கள் திகிலடைவார்கள்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. ஏன்னாக்கா அந்த வார்த்தை என்பது சாதாரணமானது கிடையாது. அதுவும் கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமானது கிடையாது. இப்போ எலியாவின் வைராக்கியம், ஜெப வைராக்கியம் வார்த்தையில இருந்தது என்று. இந்த வார்த்தை எங்கெல்லாம் வந்தது பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவன், அந்த 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்புறம் 2ஆம் வசனத்துல வருகிறது. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்று சோத்திரம் 5ஆம் வசனத்துல இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ 8ஆம் வசனத்துல வருகிறது. 13ஆம் வசனத்தை பாருங்க, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்தி. 13ஆம் வசனம். அடுத்து 16ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. 16ஆம் வசனம். 24ஆம் வசனத்தை பாருங்க, உம்முடைய வாயிலிருந்து பறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க, அதற்கு ஜனங்கள்லாம் இது நல்ல வார்த்தை என்றார்கள். 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற சோதரம். 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன். 18ஆம் சோதரம். இப்படி நான் சொல்லிக்கொண்டே வரலாம். எலியாவின் ஜெப ஜீவியம் மறுபடியும் ஜெபிக்கிற ஜெபமா, அது ஓரேப்பின் ஜெபமா, ஓ சோத்திர கெபிக்கு உள்ளே ஜெபிக்கிற ஜெபமா, இன்றைக்கு நாம் தியானிக்கிறபடி கெபிக்கு வெளியே ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிற எல்லாமே எதுல நிரம்பி இருக்கு என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய வார்த்தையில் நிறைந்து. இப்ப இங்க ஒரு சத்தியத்தை சொல்றேன். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று மொத்தம் செய்யும். கிருபையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதே போல எப்படி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று மொத்தம் செய்யக்கூடியதா இருக்கிறதோ, ஓ சோத்திரம், அதே போல எலியாவையும் கர்த்தருடைய வார்த்தையையும் பிரிக்கவே முடியாது. இந்த கிருபையும் சத்தியத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாய் நடக்கும். எப்படி கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதோ, நீங்க அதே போல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து படித்து பாருங்க. எலியாவையும் கர்த்தருடைய வார்த்தையும் தனித்தனியாய் பிரிக்கவே முடியாது. ஆனா நிறைய பேருக்கு எலியா என்றாலே கர்மேல் பர்வதத்தின் அக்கினி மட்டும்தான் வருது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு எலியா என்றாலே அவரு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் தான் வருது. இன்னும் 3வது சொல்ல போனாக்கா, ஓ கர்த்தர் நல்லவன், இந்த எலியா என்று சொன்னாக்கா கர்த்தர் நல்லவன், அவரு அந்த சோத்திரம் தீர்க்க தரிசனம் சொன்னதுதான் வருது. இந்த 1, 2, 3 காரணம் ஞாபகம் வருது. ஆனா நீங்க நல்ல அந்த 1 ராஜாக்கள் 17ல இருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தால் அங்கு எலியாவையும் கர்த்தருடைய வார்த்தையும் வேறு பிரிக்கவே முடியாது. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை. ஓ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயவு உண்டாவது. ஏறத்தாழ 7 அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும். அடுத்தது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 அதிகாரங்கள். இந்த 7 அதிகாரத்திலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் எலியாவோடு இருந்திருக்கும். வார்த்தையில் நிறைந்தவர் தான் எலியா. அதனாலதான் அவர் கெபிக்கு வெளியே வந்த பின்பு அவருக்கு நல்ல அழகான மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அந்த மெல்லிய சத்தம் வந்த உடனே இந்த தைரியமா தன்னுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? நான் சேனைகளின் தேவனுக்காக கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் வார்த்தையில் இருந்த வைராக்கியம். 2வது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள்.
எந்த உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள்? இவர்கள் மோசையின் காலத்தில் ஏறெடுத்ததான அந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையை தள்ளிவிட்டு இவர்கள் பாகால்களையும் தேவிகளையும் பாகால்களுடைய கிரியைகளையும் நமஸ்கரிக்கிறவர்களாய் அதற்கு பின்பாக போகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அப்ப தேவனுடைய உடன்படிக்கையை ஜனங்கள் தள்ளிவிட்டார்கள். மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார், பலிபீடங்களை இடித்து. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் பார்க்கும் போது கர்த்தர் நல்லவே. எலியாவின் இருதயம் எப்படி இருந்திருக்கிறது? ஒரு பக்கத்துல கர்த்தருடைய வார்த்தையில ஒரு வைராக்கியமாய் இருந்தாலும் மற்றொரு பக்கம் இந்த ஜனங்களுடைய மகா சோத்திரம் பொல்லாத வழிகள் எலியாவின் ஆவியை கலங்க பண்ணிருக்குது. அப்படியானால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நேற்றைக்கு முன்தினம் பார்த்ததை போல கெபிக்கு உள்ளே ஜெபிக்கிற ஒரு அந்தரங்க ஜெபம் கண்டிப்பாய் தேவை. ஆனா உள்ளே மாத்திரம் அல்ல, இப்ப கெபிக்கு வெளியே வந்து எலியா ஜெபிக்கிறார். கெபிக்கு வெளியே ஜெபிக்கும் போது தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் தைரியமாய் சொல்லுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சோத்திரம் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தைரியமாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாய் வர வேண்டும். இன்னைக்கு சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பாங்க, பல காரியத்தை சொல்ல மாட்டேன். இது கர்த்தருக்கு பிரியமல்ல, இது தேவ சித்தம் இல்லை, இல்லாட்டி இது கேட்ட ஆண்டு அடிப்பாரு, இல்லாட்டி இது கேட்ட தேவன் தண்டிப்பாரு, இது நம்ம சொன்ன தேவ சமூகத்துக்கு நல்லது கிடையாது, ஆவியான துக்கப்படுத்துற மாதிரி இருக்கும், தேவ சமூகத்தை கரப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நாம் அறிக்கையிட்டாலும் அறிக்கையிடாவிட்டாலும் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கு மறைவானது என்று ஒன்றுமே கிடையாது. அப்போ நாமாய் சில காரியத்தை தீட்டுப்பட்டது, இது அசுத்தமானது, இது அக்கிரமமானது, இது பொல்லாப்பானது, இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி ஏதோ ஒரு சில காரியத்தை சொல்லுவது, ஒரு சில காரியத்தை அறிவிக்காது இருப்போம் என்று சொன்னால் நாமே அவைகளை மூடுகிறோம், மறைக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப ஜெபத்துல வரும்போது கெபிக்கு வெளியே என்கிற அனுபவம் எதை குறிக்கிறதுனா எல்லாவற்றையும் வெளிப்படையாய் பேசுவதை குறிக்கிறது. கெபிக்கு உள்ளே ஜெபிக்கிறது என்பது அந்தரங்க ஜீவியத்தை குறிக்கிறது. கெபிக்கு வெளியே ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் மனம் திறந்து கொட்டுவது, தன் இருதயத்தை திறந்து காண்பிப்பது. என் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், என் ஆவியில இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இன்னும் என்னிடத்தில் ஒளிவு என்பது இல்லை, மறைவு என்பது இல்லை. வேதத்துல வெளிப்படையான ஜெபத்துக்கு எத்தனையோ பேரை சொல்லலாம். அதுல ரொம்ப வெளிப்படையா ஜெபித்த ஒரு மனுஷன் என்று சொன்னா எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷனுடைய ஜெபம் எதுனாக்கா சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம். அங்கே தாவீது தான் பட்சேபாலிடத்தில் பாவம் செய்த பின்பு அவர் ஜெபிக்கிறதான ஜெபத்தை குறித்து அந்த சங்கீதம் விலாவாரியாக விவரிக்கிறது. கர்த்தர் நல்லவன். அப்படி அவர் செய்யும் போது அவர் சொல்றார் பாருங்க, 4ஆம் வசனம் சங்கீதம் 51:4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். அவர் சொல்றார் பாருங்க, நான் எங்க அப்பாவுக்கு விரோதமா பாவம் செய்தேன்னு சொல்லல, எங்க அம்மாவுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லல, என் கற்றின மனைவிக்கு நான் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன்னு சொல்ல. அவர் சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? நாம் தேவ சமூகத்தில் வரும்போது எதை சொல்லாமல் விட்டாலும், எதை அறிக்கையிடாமல் விட்டாலும், எதை மறந்து போனதை போல் நடித்தாலும் அது எல்லாமே தேவனுக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமானது. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே தேவனிடத்தில் நாம் சாற்ற வேண்டும், எல்லாவற்றையும் மனம் திறந்து கொட்ட வேண்டும். அப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே.
அந்த வெளியே வந்து நம்முடைய காரியங்களை மறைக்காமல் ஒழிக்காமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லும் போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பார்க்கிற வெளியரங்கமான காரியமா இருக்குது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வெளிப்படையான ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். இந்த எலியாவினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தது அதான். நீ உள்ள இருந்து ஜெபம் பண்ணது போதும்பா, உன் அந்தரங்கத்தெல்லாம் சொன்னது போதும்பா, மறைந்திருந்து அழுதது போதும்பா, உள்ளேயே இருந்து கதர்னது போதும்பா. நீ வெளியே வந்து கண்மலைக்கு மேல நெல், கெபிக்கு வெளியே வாய்ந்த வெளியே வந்த பின்பு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார். இப்ப இந்த வெளியே வந்த சம்பவத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 18:38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அல்லேலூயா. இந்த வெளியே வந்து நிற்கிற அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு குற்றமும் இல்லாமல் முற்றிலும் கழுவப்படுவதை காண்பிக்கிறது. இப்போ பிலாத்து நியாய விசாரிப்பு பகுதியிலிருந்து வெளியே வந்து ஜனங்களிடத்துல யூதரிடத்தில் சொல்லுகிறார், அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை. யாரிடத்தில்? இயேசுவினிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. இது எங்கே சொல்லுகிறார்? வெளியே வந்து. அப்போ உள்ளே இருக்கிற வரைக்கும், இயேசுவானவர் பிடிக்கப்படுகிற வரைக்கும், அவர் காட்டி கொடுக்கப்படுகிற வரைக்கும், குற்றவாளியாய் நிறுத்தப்படுகிற வரைக்கும் அவரை சொத்திரம், அவர் பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். அவர் சொத்திரம் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை உடைத்து போட்டவர் என்று சொன்னார்கள். ஆபிரகாமின் தகப்பன் என்று தன்னை சொன்னதாக சொன்னார்கள். எருசலேமின் ஆலயத்தை கட்டி இடித்து விட்டு 3வது நாள் கட்டி எழுப்பவே சொன்னேன் என்று சொன்னார்கள். நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். ஆனால் என்றைக்கு இந்த இயேசுவை குறித்து பிலாத்துவே வெளியே வந்து சாட்சி சொன்னானோ, அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னானோ, அன்றோடு இந்த இயேசுவின் மேல் குற்றம் சாட்டப்படுகிற தன்மைகள் மாறின. கர்த்தர் நல்லவை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த எலியா கெபியை விட்டு வெளியே வந்ததை போல நாமும் வெளியே வர வேண்டும். கர்த்தர் நல்லவை. சரி, இந்த கெபியை விட்டுதானே வெளியே வர சொல்லுகிறார். அப்ப ஏன் கெபியை விட்டு ஆண்டவர் வெளியே வர சொல்லுகிறார்? அந்த கெபியிலே என்ன இருக்கிறது? கெபியை விட்டு வெளியே வருவது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 24:7. தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். இப்போ ஆண்டவர் கெபியை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். வெளியே வந்து பார்த்தாக்கா இந்த எலியா ஒன்று கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறார். அந்த வைராக்கியம் தேவனுடைய வார்த்தை மேல் இருக்கிற வைராக்கியமா இருக்குது. 2வது, தேவனுடைய மெல்லிய சத்தம் வெளியே வந்து தெளிவா எலியாவுக்கு கேட்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3வதாக, இந்த கெபியை விட்டு எலியா வெளியே வருவது எதை குறிக்கிறது? அவன் ஒன்றிலும் குற்றமற்றவனாய் இருக்கிறான் என்கிற எலியா குற்றமற்றவன் என்கிற நல்ல சாட்சியை காண்பிக்கிறது. இந்த எலியா கெபியை விட்டு கத்த சொல்லி வெளியே வருகிற அனுபவம் 4வது எதை குறிக்கிறது? இந்த அருமையான 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுவது, சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். இப்போ கெபி உள்ளே இருக்கிற வரைக்கும் விடாய்த்து போவதை குறிக்கிறது, தளர்ந்து போவதை குறிக்கிறது. வைராக்கியமாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று புலம்புவதை குறிக்கிறது.
ஆனா இப்ப கெபியை விட்டு வெளியே வருகிற அனுபவம் எதை குறிக்கிறது? தன் வழியை நடந்து போவதை குறிக்கிறது. அப்ப எலியாவின் வாழ்க்கையிலே வெளியே வந்த பின்பு அந்த எலியா தன் வழியை நடந்து போனாரா அப்படின்னு கேட்டாக்கா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாக யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்ப கவனிங்க, ஏன் கர்த்தர் எலியாவை கெபியை விட்டு வெளியே வர பண்ணினார் என்று சொன்னால், அவன் அடங்கி இருக்கிற, அடைத்து கொண்டிருக்கிற, மறைந்து கொண்டிருக்கிற, வைராக்கியமாயிருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வந்து நடக்க ஆரம்பித்தா என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நீ வனாந்தரத்துக்கு திரும்பிப்போ, தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பிப்போ. 1. 2வதாக சோத்திரம் ஆசகேல் ராஜாவை நீர் அபிஷேகம் பண்ணு. 3வதாக நிம்சியின் குமாரனாகி யெகூவை இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணு. 4வதாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் இந்த சத்தியத்தை நன்றாய் கவனிக்கணும். தேவன் ஒரு குறுகிய வட்டத்தை விட்டு, ஒரு குகையை விட்டு, ஒரு கெபியை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னார்னாக்கா நாம தைரியமா பயப்படாம துணிஞ்சு வெளியே வரணும். இன்னைக்கு சிலருக்கு மாத சம்பளம் நல்ல ஒரு அடைக்கலம் கொடுக்கிற கெபியா இருக்கு. சிலருக்கு நல்ல விசுவாசிகள் அடைக்கலம் கொடுக்கிற கெபிய போல இருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு பலவிதமான ஜாதி ஜனங்கள் ஒரு கெபி போல, குகை போல அடைக்கலமா இருக்கிறார். அதனால அவர்களால் வெளியே வர முடியல. இது எல்லாவற்றை விட இன்னொரு வருத்தமான கெபி. அது என்ன கெபினாக்கா, அது சோர்ந்து போகிற கெபி. இந்த எலியா சொல்றாரு, நான் ஏசபேலை எதிர்த்தேன், ஆகாப்பை எதிர்த்தேன், தீர்க்கதரிசனம் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன், அக்கினி இறக்குனேன், கர்மேலுக்கு போனேன், 450 பேரை கொலை பண்ணேன், ஆண்டவருக்கு பக்தி வேற காட்டினேன், எல்லாம் பண்ணேன். இவ்வளவு வைராக்கியம் அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்ப என்னையும் கொல்ல தேடுறாங்கன்னு சொல்லி அவர் அப்படியே சோர்ந்து விடாய்த்து போனார். ஆனா இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில இந்த சோர்ந்து விடாய்த்து போகிற கெபி என்கிற குகையின் அனுபவம் நிறைய இருக்கு. இவங்களோட பாட்டே ஒரே ஒரு பாட்டு தான். என்ன பாட்டுன்னா, கடந்த கால பாட்டு. நான் அன்னைக்கு என்ன செய்தேன்னு தெரியுமா? நான் போன வருஷத்துல எதை சாதிச்சேன்னு தெரியுமா? எவ்வளவு உண்மையா உழைச்சுன்னு தெரியுமா? எத்தனை பேரை ரட்சிப்புக்குள் நடத்தினு தெரியுமா? என்னால ஞானஸ்நானம் பெற்றவங்க எத்தனை பேர் பட்டியல் என் கையில இருக்கு தெரியுமா? நான் கட்டாத சபை உண்டா? நான் பண்ணாத பிரசங்கம் உண்டா? இப்போ என்னால முடியல, அதனால நான் இருந்துறேன்னு சொல்லி கடந்த காலத்தை செய்ததை குறித்துதான் சொல்லுவார்களே ஒழிய, இப்போ கர்த்தருக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கிறார்கள் என்பது சொல்லுவது கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ கெபிக்கு உள்ளே இருந்து ஜெபிக்கிற ஜெபம் நல்லது, அது ஒரு காலம். இப்ப நீ கெபிக்கு வெளியே வரணும், குகையை விட்டு வெளியே வரணும். நீ வெளியே வந்தா நீ நடந்து போக வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அப்படி வெளியே போனாக்கா இனிமேல் நீ போகிற பாதை சாதாரண பாதை அல்ல. இதுவரைக்கும் எலியாவே நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசியா இருந்தா, இனிமேல் எலியாவே நீ ஆசகேலை அபிஷேகிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவன். சோத்திரம். யெகூவை நீ அபிஷேகிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவன். சோத்திரம். அது மாத்திரமல்ல, ராஜாக்களை நீ அபிஷேகிக்க வேண்டும். நீ வனாந்தரத்தின் வழியாய் கடந்து போக வேண்டும். இதெல்லாம் அபிஷேக ஊழியம். இதுவரைக்கும் நீ சொன்னது கர்த்தருடைய தீர்க்கதரிசன ஊழியம். இனிமேல் நான் உன்னை கொண்டு போவது அபிஷேக ஊழியம். இந்த அபிஷேக ஊழியம் எதை குறிக்கிறது? அப்போஸ்தல ஊழியத்துக்கு சரியானது.
அப்போஸ்தல ஊழியத்தின் அபிஷேகத்துக்கு இணையானது. நீ போய் அநேகரை அபிஷேகத்தை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் வெளியே வா என்கிறார். விசுவாசம் என்னும் ஊழியத்துக்கு வெளியே வாருங்கள். திட நம்பிக்கை என்கிற கிருபையை சார்ந்து வெளியே வாருங்கள். நான் எப்போதும் சொல்லுவதை இப்போதும் சொல்லுகிறேன். எந்த மனுஷனை நம்பி, எந்த மனுஷியையும் நம்பி, எந்த விதமான ஆதாரத்தை நம்பி நீங்கள் இராதபடிக்கு கர்த்தரை மட்டுமே நம்பி கர்த்தருடைய நிலைமையில மட்டும் உறுதியா இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களை தீர்க்கதரிசிகளாய் வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரனாய் வைத்திருக்கிற கர்த்தர் இதோ இந்த நாளுக்கு பின்பு அவர் உங்களை அப்போஸ்தல அபிஷேகிக்கிற ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். இந்த 23ஆம் தேதி இந்த 7வது மாதம் 2025 இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் உன் ஊழியம் வெளி ஊழியம். நீ குண்டு தட்டிக்குள்ள குதிரை ஓட்டினது போதும், உள்ளுக்குள்ளே அடங்கி கடந்தது போதும். 2 சிங்கங்கள் கடந்த கெபியை போல நீ ஒரு சிங்கமாய் இருந்தது போதும். உறைந்த பனிக்கு பயந்து நடுங்கி கெபிக்கு உள்ளே படுத்து கடந்த சிங்கத்தை போல நீ படுத்து கடந்தது போதும். ஓ கர்த்தர் நல்லவை, நீ சொத்தர் என்னையும் வெட்ட வருகிறார்களே என்று சொல்லி புலம்பினது போதும். மகனே, அதெல்லாம் உண்மைதான். இன்னும் மகனே, நீ வெளியே வா, வந்து கெபிக்கு வெளியே வா. 2வது கர்மேல் அந்த கண்மலைக்கு மேலே வந்து நில். அப்படி நின்னாக்கா இதோ என் வார்த்தை உனக்கு முன்பாக வரும். அந்த வார்த்தை நீ கேட்டுவிட்டால் நீ போய் அபிஷேகிக்கிற ஊழியத்தை செய்வாய். இதுதான் கெபிக்கு வெளியே இருக்கிற தேவனுடைய திட்டம். இதுதான் கெபிக்கு வெளியே இருக்கிற தேவனுடைய தரிசனம். சில கம்பெனியை விட்டு கர்த்தர் வர சொல்றா. நீங்க வேலை செய்கிற சில ஹாஸ்பிட்டல் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, கற்புள்ள ஜீவியத்துக்கு, அல்லது உங்களுடைய தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற நல்ல கிருபைக்கு தடையா இருக்குதா, தைரியமா கர்த்தர் சொன்னார்னா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டோட வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரா உடனே அதை விட்டு வெளியே வாங்க. அதை விட்டுட்டு ஒரு மனுஷன்ட்ட போய் ஜெபிக்கிறது, ஒரு தீர்க்கதரிசிட்ட ஜெபிக்கிறது, ஒரு ஊழியக்காரத்தை ஜெபிக்கிறது, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தையை நம்பி நீங்க வெளியே வந்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் தற்காலிகமானதா இருக்கும். ஆனா உங்களுக்கு தேவை, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் எப்படி ஊழியக்காரருக்கு தேவனாய் இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கும் ஒரே வேதம் தான், எங்களுக்கும் ஒரே வேதம் தான். எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பைபிள், உங்களுக்கு ஒரு ஆர்டினரி பைபிள் கிடையாது. எல்லாருக்கும் சேம் பைபிள், ஒரே வேதாகமம். அப்ப எங்கள்கிட்ட பேசுகிற கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவா. அப்ப வெளியே வருகிற தைரியம் வேணும், துணிஞ்சு காலடி எடுத்து வைக்கிற பக்குவம் வேணும். அந்த அனுபவமும் அந்த பக்குவமும் அந்த தைரியமும் வந்துருச்சுன்னா, எலியாவே, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிற ஆசைகளை அபிஷேகிக்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு போ. எகுவை அபிஷேகிக்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தர் நல்லவே. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகிக்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். இதெல்லாம் பயங்கரமான மகிமையின் ஊழியங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, எலியா, நீ கெபிக்கு வெளியே வாப்பா, நான் உன வனாந்தரத்தின் வழியா நடத்துறேன். இந்த 3 பேரை அபிஷேகம் பண்ணேன். இந்த 3 பேரை அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு கூட்டத்தை உனக்கு காட்டுவேன். அந்த கூட்டம் என்ன கூட்டம்னா, அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 ராஜாக்கள் 19:18. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எலியா நினைக்கிறாரு, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை நான் சங்கரித்தேன். அதுதான் பெரிய ரட்சிப்பு, அதுதான் பெரிய சாதனை என்று சொல்றாரு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் 7000 பேரை உனக்காக வைத்திருக்கிறேன். 7000 பேரை வைத்திருக்கிறேன். அப்போ இந்த பெரிய ஒரு கூட்டம் எப்ப கிடைக்கும்? கர்த்தர் நல்லவன். இந்த பெரிய கூட்டம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது?
நாம் சாதித்தது ஒன்றும் பெரிது கிடையாது, நாம் செய்து முடித்த ஊழியம் பெரிது கிடையாது. ஆனா அதற்கு தேவன் வைத்திருக்கிற பலன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய பலன், அது ரொம்ப பெரிய மகிமையின் பலன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த 7000 பேரை கர்த்தர் எலியாவுக்காக வைத்திருக்கிறார். இந்த 7000 பேர் யாரு? பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை உடையவர்கள். அந்த பாகால்களை அல்லது பாகால்களின் தீர்க்கதரிசிகளை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடையவர்கள். ஓ கர்த்தர் நல்லவே. அந்த ஒரு வைராக்கிய கூட்டத்தை ஆண்டு வச்சிருக்காரு. இப்போ இந்த 7000 பேர் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அந்த 7000 பேர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 24:16. இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். இந்த 7000 பேர்ல யார் யார் இருக்காங்க பாருங்க. 1 பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள், 2வது சாதாரண மனுஷர்கள் இருக்கிறார்கள், 3வது தச்சர்கள் இருக்கிறார்கள், 4வது கொல்லர்கள் இருக்கிறார்கள், 5வது யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், 6வது நல்ல பலசாலிகள் இருக்காங்க. இந்த 7000 பேர்ல 6 விதமான கூட்டத்தை அன்று மறைத்து வைத்திருக்கிறோம். அந்த ஜனத்தை உனக்கு கொடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு. எப்போ? ஓ, நான் 40 நாள் நடந்தேன் என்று சொல்லுவதை விட, கெபிக்கு உள்ளே ஒளிந்திருக்கிறேன் என்று சொல்லுவதை விட, நான் வைராக்கியமா இருந்தேன் என்று சொல்லுவதை விட, ஓ என்னையும் வெட்ட பார்க்கிறார்கள் சொல்லுவதை விட, அதெல்லாம் மறந்து அதெல்லாம் கடந்து கர்த்தருக்காக நீங்க வெளியே வரணும். குடும்பத்தினர் 1008 தடை போடுவாங்க, அதை கடந்து வெளியே வரணும். வீட்டார் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுவார்கள், அதை கடந்து வெளியே வரணும். கட்டின மனைவி உங்களை தூசிப்பார்கள், அதை கடந்து வெளியே வரணும். பெற்ற பிள்ளைகள் அநாகரிகமாய் பேசுவார்கள், அதை கடந்து வெளியே வரணும். எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க கர்த்தருக்காக வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்காக ஒரு வனாந்தரத்தின் ஆசீர்வாத பாதை இருக்குது. உங்களுக்காக ஒரு எகு என்கிற ஸ்தானாபதி உங்க கையினால அபிஷேகம் பெறுவதற்காக காத்துட்டு இருக்கான். ஓ, ஒரு ஆசைகள் என்கிற ராஜா உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறார். ஒரு எலிசா என்கிற உடன் வல்லமையான ஊழியக்காரர் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இவைகளை கடந்து 7000 பேர் உங்களுக்கு உதவி செய்யற, உங்களை யுத்தம் பண்ணுகிற, உங்களுக்கு கொள்ளர் வேலை பார்க்கிற, தச்சர் வேலை பார்க்கிற, பராக்கிரமசாலிகளாயிருக்கிற, பலசாலிகளாயிருக்கிற 6 விதமான கூட்டத்தை உடைய 7000 பேரை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் அடையணும். இந்த பெரு ஊழியத்தை செய்யணும், தேவனுக்காக சாதிக்கணும்னா வெளியே கெபிக்கு வெளியே வந்து எலியா மறுபடியும் ஜெபித்த அந்த ஜெப ஜீவிய நமக்கு வரும். ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஆண்டு நினைவுபடுத்துகிறார். 1 நிமிடத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே சபை. அந்த சபை நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய தேவாலயம். குறைந்தது ஒரு 1000 பேர் அந்த ஆலயத்துல உட்காரலாம். ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போவதற்காக ஒரு வாலிப சகோதரன், அவனுக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 28 முதல் 30 வயதுக்குள்ள இருக்கும். அவன் ஆராதனைக்கு போகிற சந்தோஷத்துல வேகமாய் கிளம்பி சீக்கிரமாகவே அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு போயாச்சு. அங்க போனா போய் பார்க்கிற அது 1000 பேருக்கு மேல உட்காரக்கூடிய இடம் பிரம்மாண்டமா இருக்கு, பறந்து விரிந்து இருக்குது அந்த ஆராதனை மீட்டிங் ஹால். இப்ப பாக்குற அந்த பையன் உள்ள போறாரு. உள்ள போனாக்கா அந்த பலிபீடத்தை ஒட்டி ஒரு இடத்துல தூரத்துல ஒரு வயதானவர், அவருக்கு குறைந்தது ஒரு 65 வயது கடந்திருக்கும்.
அவரு குனிஞ்சி ஒவ்வொரு பாயா எடுத்து அந்த ரோலா இருக்கிற பாயை உருட்டி நீளமாக்கி அப்புறம் அது பக்கத்துல இன்னொரு பாயை போட்டு எல்லாத்தையும் பாய்களை போட்டு சரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த தம்பி போன 30 வயதோடு போன உடனே உட்கார இடம் பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற இடத்துல உட்காரத்துக்கு இல்லை. நேரா கூப்பிட்டாரு, ஐயா பெரியவரே இங்க வா போன்னு சொல்லிக்கிட்டு, பெரியவர் இங்க வா, எனக்கு ஒரு பாய் கொடு அப்படின்னு உடனே அவர் பெரியவர் பார்த்தாரு. ஒரு சிங்கிள் பாய் எடுத்துட்டு வந்தாரு. நேரம் வந்தாரு, சோத்திரம் பிரதர், சோத்திரம், பாய் கட்டியில இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பாயை கொடுத்துட்டு இங்க உட்காந்துக்கோங்க அப்படின்னு அன்பா சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் இந்த பையன் உட்கார்ந்துருக்கான். கொஞ்ச நேரம் கடந்தது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்தாங்க. அதன் பின்பு அங்கே அந்த சபை போதகர் வந்தார். அவர் எல்லாவற்றையும் ஆராதனைக்கு முன்பாக கவனிப்பதற்காக ஒரு பார்வையிடுவதற்கு வர்றார். வந்த உடனே இவர் நேரா அந்த ஆலயத்துக்குள்ள வந்து பலிபீடத்து பக்கத்துல இருக்கிற அந்த பாய்களை போட்டுட்டு இருக்க அந்த சோதர வயது முதிர்ந்த ஐயா பார்த்து, ஐயா டிஜிபி ஐயா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டது. டிஜிபி ஐயா. டிஜிபி ஐயாவா? அது யாருது பார்த்தாக்கா அந்த பெரியவர் வந்து ஓடி வர்றாரு. ஓடி வந்து, ஐயா சோத்திரம், பிரைஸ் லாட் ஐயா அப்படின்னு இவர் சில வார்த்தை கேட்க சில பதில் சொல்றாரு. இதை கேட்டுட்டே இருக்கா, அது டிஜிபி ஐயா. கடைசியில பார்த்தாக்கா அவ்வளவு பெரிய மனுஷன், அவர் போலீஸ் துறையில ஒரு டிஜிபிக்கு ஈக்குவலான நல்ல பெரிய ஒரு சோத்திர போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி, அந்த ரிட்டையர்மெண்ட் டயத்துல கத்தர் பேசுறாருன்னு சொல்லி அவருக்கு வந்த மாசந்தோறும் கிடைக்கக்கூடிய பல லட்சம் ரூபாய் பென்ஷன் திட்டம், அவருக்கு இருக்கிறதுல மகள்கள் பல தூர நாடுகளை பெரிய பெரிய இடங்களை பெரிய போஸ்டிங்கு, அவருடைய மனைவி நல்ல ஒரு பெரிய வேலையில இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் அவர் சாதாரணமா வந்து அந்த தேவனுடைய ஆலயத்துல கூட்டி பெருக்கி அந்த பாயெல்லாம் போட்டு ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துகிறவரா இருந்திருக்கிறார். இதை கேட்டு அந்த பையன் பயந்து நடுங்கி திடுக்கிட்டு இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா என்று. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, நாம் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக வெளியே வரணும்னாக்கா நம்முடைய பதவியின் மோகத்தை இழக்கணும், நம்முடைய அந்தஸ்தின் மோகத்தை இழக்கணும், நம்முடைய பெருமைக்குரிய எல்லாவற்றையும் இழக்கணும். திடீர்னு ஒரு சாதாரண வேலையே இல்லாத 30 வயசு பையனே வந்து, ஐயா இங்க வா, இதை எடுத்துக்கூட உட்காரு அப்படின்னாக்கா நம்ம எதிர்த்து பேசாம, என் வயசு என்ன தெரியுமா, உன் வயசு என்ன தெரியுமா, நான் என்ன வேலையில இருந்தேன் தெரியுமா, நீ என்ன வேலை செய்யற தெரியுமா, இதெல்லாம் கேட்க கூடாது. எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே தெரியாத அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல இந்த எலியாவை கூப்பிட்டு மீண்டும் உன்னை வனாந்தரத்தின் வழியாய் அனுப்புகிறேன்னு சொன்னாக்கா அந்த வனாந்தரத்தின் வழியாய் போக தெரியணும். போய் நீ எகுவ அபிஷேகம் பண்ணுனா அபிஷேகிக்க தெரியணும், ஆசைகள் அபிஷேகம் பண்ணுனா அபிஷேகிக்க தெரியணும், எலிசாவை அபிஷேகம் பண்ண அபிஷேகிக்க தெரியணும். எலிசா என்கிற வயல்வெளிக்கும் கர்த்தர் அனுப்புவார், எகு என்கிற அரண்மனைக்கும் கர்த்தர் அனுப்புவார், ஆசைகள் என்கிற ராஜாக்களத்தில் அனுப்புவார், ஒன்றுமே இல்லாவிட்ட வனாந்தரத்துக்கும் அனுப்புவார். அப்படி போகக்கூடிய தகுதி தான் இந்த எலியாவின் மறுபடி ஜெபம் அவருக்கு கற்றுக் கொடுத்து. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் மறுபடியும் ஜெபிச்சாக்கா ரெக்கை அடிப்பேன், நான் மறுபடியும் ஜெபிச்சாக்கா வானத்துக்கு ஏறுவேன், நான் மறுபடியும் ஜெபம் பண்ணாக்கா மேகங்கள்ல போய் கூடாரத்தை கட்டுவேன், நான் மறுபடியும் ஜெபம் பண்ணா வெளிநாட்டுக்கு போவேன், நான் மறுபடியும் ஜெபம் பண்ணா நான் அந்த மாதிரி பெரிய ஊழியக்காரர் ஆயிடுவேன். ஆனா மறுபடியும் ஜெபித்தே எலியாவின் ஜெப ஜீவியம் அவரை மீண்டும் வனாந்தரத்தின் வழியாய் கொண்டு போனது. அந்த வனாந்தரத்தின் வழிதான் அவரை அநேகரை அபிஷேகிக்க வைத்தது. அந்த அபிஷேக ஊழியம் நிறைவேறின உடனே எலியாவுக்கு என்று வைத்திருந்தேன் 7000 பேரை கர்த்தர் கொடுத்தார். எலியாவின் ஜெப ஊழியம் வீண் போகல, அவருடைய மறுபடி ஜெப ஊழியம் வெளியே வீண் போகல, கெபிக்கு வெளியே ஜெபித்த ஜெபம் வீண் போகல, அது 7000 பேரை சம்பாதித்து கொடுத்தது. இந்த கருகலான சத்தியம், இந்த அருமையான எலியாவின் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வரட்டும். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன், கற்பனையில் ஜெபிக்காதீர்கள். நான் மறுபடியும் ஜெபம் பண்ணா எனக்கு பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகும், நான் மறுபடியும் ஜெபம் பண்ணாக்கா அந்த அப்படியே மாதந்தோறும் புது கனிகளை கிடைக்கும். இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம நான் கர்த்தர் சொல்லுவதை செய்வதற்கு ஆயத்தம் என்று வெளியே வா என்றால் வரணும், கண்மலை மேல் ஏறென்றால் ஏறணும், நெல் என்றால் நிக்கணும், சொல்லுவதை கேளென்றால் கேட்கணும், போய் என்றால் போகணும், அபிஷேகி என்றால் அபிஷேகிக்கணும்.
இந்த கீழ்ப்படுதல் நம்மளோட வாழ்க்கையில வந்தால் இந்த காலத்தில் நீங்களும் ஒரு எலியாதான், நானும் ஒரு எலியாதான், நம்மையும் இந்த மறுபடியும் ஜெபிக்கிற அற்புத எலியாக்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சோதரிப்போம். தெய்வமே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ரகதுரியா ஷபௌதுடியா கடகதனியா கடகதனியா கடகதடியா கரபகதரமரமரத்யா. ஓ ரீஷபௌதுடிகதன கத்து கத்து நமல பால 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 பால. ஆண்டவரே, எலியா கெபிக்கு வெளியே ஜெபித்தார் என்கிற நல்ல சத்தியத்தை தேவன் கற்றுக் கொடுத்ததற்காக சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே, சொல்கிறோம் 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 சொல்கிறோம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. எலியாவின் மறுபடி ஜெபத்திலே ஆண்டவரே, ஓரே பர்வதத்தை குறித்து 14 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். அதிலே இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் 4வதாக கெபிக்கு வெளியே எலியா ஜெபித்தார் என்பதை கற்றுக் கொடுத்ததற்காக சொல்கிறேன். அந்த ஜெபம் என்ன செய்தது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினதற்காக சொல்கிறேன். எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, வெளியே வர வேண்டிய காரியங்களில் நாங்கள் வெளியே வரவும், சோத்திரம், பர்வதத்துக்கு வா என்றால் பர்வதத்துக்கு வரவும், அங்கே நில் என்றால் நிற்கவும், வனாந்தர மார்க்கமாய் போ என்றால் போகவும் தக்கதானே அந்த கீழ்ப்படுதலின் ஜெப ஜீவியம் எங்களுக்குள் வருவதாக. அதனால் நாங்கள் அந்த எகுக்களை அபிஷேகம் பண்ணுகிறவளாய், ஆசைகளை அபிஷேகம் பண்ணுகிறவளாய், எலிசாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவளாய் மாறி எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த 7000 பேரை சம்பாதிக்க தச்சரும் கொல்லரும் யுத்தரும் பராக்கிரமசாலிகளும் அன்றே சொல்கிறோம் மகா பராக்கிரமசாலிகளுமான இவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றை விட தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் அந்த செய்தியை கேட்டுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக ஆளுகை செய்யும். இரவில் நல்ல நித்திரைத்தாரும் நாளைக்கு அதிகாலை போராட்ட ஜெபத்தில் கலந்து கொண்டு சத்தியத்திலும் வல்லமையிலும் இன்னும் நிரம்ப உதவி செய்யும். விசேஷமாய் அன்றே துவக்கத்தில் கர்த்தர் சொன்னபடி மக்கெதோனியாவின் சகோதரர்கள் வந்து எங்கள் குறைவை நிறைவாக்கினார்கள். அதை போல இந்த மக்கெதோனியாவின் சகோதரர்களை கர்த்தர் கொண்டு வாரும். நபோயா அன்று கேதாரின் ஆடுகள் எங்கள் வசமாய் திரும்பட்டும். ஆண்டவரே, நீரே உடைய தரிசனத்தை நிறைவேற்றும். நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு பொறுமையாய் இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் செய்ய போகிறீர், அதை நாங்கள் காணப்போகிறோம், அதை சாட்சியாய் சொல்ல போகிறோம். உடைய வசனம் அந்த 2 கொரிந்தியர் 11:9 அப்படியே நடப்பதாக இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அந்யோன்ய சிநேகமும் என்றுமென்று சதா காலமும் உங்கள் யாவரோடு கூட ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.